பொங்கல்னாலே ஜாலியாக ஃபன்னாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போயிருக்கோம் இல்லையா? நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த பொங்கல் ஹாலிடேஸ் எங்களுக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய ஃபன்னாக கொஞ்சம் ப்ரொடக்டிவாக அப்படியெல்லாம் போச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளோட விலாக் வந்து டோட்டலாக நான் ஒன்றா போட்டிருக்கேன். அன்றைக்கி நான் எதுவும் ப்ரொடக்டிவாலாம் பண்ணலை, ஜஸ்ட் வந்து என்ஜாய் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஃபுட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்சல் வந்து போட வேண்டி இருந்தது. ஸோ நான் பார்சல்லாம் எடுத்துகிட்டு கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருந்தேன். என்னை பற்றி நான் எதுலேயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. ஷார்ட் வீடியோலேயோ இல்லைன்னா லாங் ஃபார்ம் வீடியோலேயோ நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்லை. என்னோடய நேம் வந்து அம்மு. நான் வந்து சென்னையிலேருந்து விலாக் வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர். அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் சேல் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ டே 1 வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா புக் ஃபேர் வந்து போகிறதா நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லா வருஷமுமே வந்து கண்டிப்பாக புக் ஃபேருக்கு வந்து மிஸ் பண்ணாமல் போயிடுவோம். புக்ஸ் படிக்க உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட்டான புக்ஸை எனக்கு சஜஸ்ட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வாங்கி ரீட் பண்ணுவேன். என்ன தான் ஏஐ வந்திருந்தாலும், என்ன தான் மொபைலில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், ஒரு புக்கை வாங்கி அதை படித்து அதை வந்து தொட்டு அதை ஸ்மெல் பண்ணி அந்த புக் ரீடிங்கை என்ஜாய் பண்ணுறது மாதிரி வராது இல்லையா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். புக் ரீடிங் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பண்ண வேண்டிய ஒன்று. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த பழக்கம் வந்து இருக்க வேண்டியது. ஸோ சின்ன வயசுலேயே உங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க. என்னோடய விஷ் லிஸ்ட்டில் வந்து நான் சில புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் புக்ஸ் மட்டும்தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் பட்ஜெட்னால். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக மிச்சம் இருக்கிற எல்லா புக்ஸுமே வாங்கணும்னு பிளான் வச்சுருக்கேன். புக் ஃபேர்லன்னு பார்த்திங்கன்னா நிறையவே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு வந்து டீல்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி புக் ஃபேரில் வந்து வாங்கும்போது அது நமக்கு ரொம்பவுமே அட்வான்டேஜாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய புக்ஸை வந்து நம்ம திறந்து பார்த்து உள்ளே இருக்கிறது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்றது ஒரு சம்மரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம வந்து வாங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் ஃபேர் வந்து 21 முடிய போகுது. ஸோ யாராவது வாங்கணும், புக் ஃபேருக்கு போகணுன்னு பிளான் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. விலாக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய போட்டு பழக்கம் இல்லை. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து விலாகிங் பண்ணலாம், விலாகுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம விலாக்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய அடுத்தடுத்த விலாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பிஸ்னஸ் பற்றி எப்படி வீட்டிலேருந்தே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறதா இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புக் ஃபேரில் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சட்ட புத்தகம். இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருக்கணும்னு நான் நினைக்கிறேன், பேசிக்கான எல்லா லாஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது வந்து நேர் நேர் தேமான்ட்டு கோபி அண்ணாவோட புக்கு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு பேசிக்காக காமனான திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. அடுத்தது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள்னு ஒரு புக் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதை வந்து வாங்கியிருந்தேன். அடுத்ததாக வந்து பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருந்து எல்லாமே நான் வந்து வாங்க முடியல, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து இது செகண்ட் டே வந்து நம்ம ஈவினிங் போல் நம்ம எங்கே போயிருந்தோன்னா ஃபர்னிச்சர் எக்ஸ்போ அண்ட் தாய்லாண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ வந்து நடந்திருந்தது. ஸோ நந்தனமில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டருக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே வந்து வச்சுருந்தாங்க சேல்க்காக. இந்த மாதிரி எக்ஸ்போவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. நான் வந்து நிறையவே எக்ஸிபிஷன்ஸ்லாம் நான் வந்து அட்டன் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு கிடைக்கும்.
நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சஸரீஸ் எல்லாமே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நான் அங்கெல்லாம் பார்ப்பேன். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுன்னு மட்டும் இல்லாமல் நான் வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து பண்ணும்போதுமே வந்து கிராஃப்ட் எக்ஸிபிஷன்ஸ்லாம் போயிட்டு அங்கேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் என்னோடய கிராஃப்ட்லாம் நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யாராவது கிராஃப்ட்டு இல்லை ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்க்கெல்லாம் போங்க. அங்கேருந்து உங்களுக்கு நிறையவே இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம இந்த மாதிரியெல்லாம் கூட மேக் பண்ணலாமான்னு உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ராங்கான டைமில் தான் நாங்கள் எக்ஸ்போக்கு போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌட் வந்து அவ்வளோ க்ரௌட், கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌட் வந்து இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைக்கலாம், ஐடியாஸும் கிடைக்கலாம். நிறைய ஷூட் பண்ண தான் நான் ட்ரை பண்ணேன். பட் க்ரௌட் வந்து சுத்தமாக மூவ் பண்ண கூட அவங்க வந்து இடமே கொடுக்கல. ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஏதாவது எக்ஸிபிஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்னிங் டைம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஈவினிங் டைமில் தான் எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலுமே நீங்கள் வீக் டேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பப்ளிக் ஹாலிடேஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த எக்ஸ்போக்கு வந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கு அடுத்ததாக என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணது என்ன ஷாப்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு பார்க்க ஒன்றுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னால் வாங்க முடியலன்றது ரொம்பவுமே டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரேட்டானது. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே யூனிக்கான நிறையவே அவுட்ஃபிட்ஸ் வந்து இதில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ்லேயே அழகாக வந்து அதை மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே யூனிக்காக இருந்தது. எனக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப ஃபேவரேட் ஆகிடுச்சு. இதை பார்த்த உடனே எனக்குமே வந்து இதே போல் மேக் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. பட் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்கக்கிட்ட இருந்த எல்லா கலெக்ஷனுமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெரினா பீச் தான். ஸோ பீச்சில் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா மட்டன் நோன்பு கஞ்சி வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பீச்சில் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் க்ரௌட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் போயிருந்த அந்த பிளேஸில் வந்து க்ரௌடு பெருசாக வந்து இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஜாலியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பணும். நீங்கள் மெரினா பீச் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 ஸ்நாக்குமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து மட்டன் சமோசா ரொம்பவுமே யம்மியாக இருக்கும். அது என்னவோ தெரியலங்க, நான் செலக்ட் பண்ணுறதுல மட்டும் எப்போவுமே பீஸே இருக்காது. இதுன்னு மட்டும் இல்லை, நான் ஒரு பஃப் வாங்கினாக்க கூட எனக்கு அதில் ஸ்டஃபிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது. என்ன மாதிரி யாருக்காவது நடந்திருக்கான்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் டிமார்ட் வந்து போயிருந்தோம். சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அது என்னெல்லாம் வாங்கினேன்ட்டு இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடா விலாகுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வெளியில் போகிறதையும் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃபுல்லாகவுமே வந்து ஷாப்பிங் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட விலாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விலாகாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் என்னோடய ஹாப்பினஸ் வந்து உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். டிமார்ட்டில் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் தான் இதெல்லாமே வந்து பீட்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த பர்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்து வந்து காம்போலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல் பிஸ்னஸ் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து காம்போலாம் நம்ம வந்து பண்ணலான்னு
இந்த திங்ஸ் எல்லாம் தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்டில் நான் நம்பரும் என்னோடய யூடியூப் லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இன்னொரு vlogல பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.